நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யல, துரோகம் செய்யல, மனசால கூட நினைக்கல. இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுறாரு. எப்படி மத்திய அமைச்சரானாரு, யாரால் அமைச்சரானாரு அவரு சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எங்கள் மருத்துவர் ஐயா இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட உள்ளாட்சி நிறைய வந்தாங்க. அவரு மருத்துவரையா பதவிக்கு போகல. மருத்துவரையோட நான் தான் சொல்றேன், எல்லாம் குடும்பமே பேசுறாங்க. மருத்துவரையோட துணையர் அம்மாவில இருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பேசுறாங்க, உறவினர்கள்லாம். மருத்துவரையா ஒத்துக்கல. அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மீற முடியாது. அப்புறம் என்ன கூப்பிட்டு நீங்க எப்படியாவது ஐயா கிட்ட பேசணும், குடும்பமே பூரா சொன்னாங்க. நீங்க கேளுங்க, யாராவது மறுபடியும் சந்திச்சா கேளுங்க. நீங்க மருத்துவர் ஐயா கிட்ட, ஐயா எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்புறீங்க, இவ்வளவு பெரிய இயக்கத்தை உருவாக்குனீங்க, நீங்க பதவிக்கு போகலன்னு சொல்றீங்க, உங்க குடும்பத்தில் ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும், அது படிச்சவர், மருத்துவம் படிச்சவர், இளைஞர், மத்திய அமைச்சர் ஆகணும்னு சொன்னோம். ரொம்ப கோபப்பட்டாரு. இப்படி தொடர்ந்து வார கணக்கில் பேசி கடைசியில் குடும்பம்லாம் இருக்கிறான், நானும் பேசுறேன், ரொம்ப ஆத்திரப்பட்டாரு. இவ்வளவுதான் என்ன அவமானப்படுத்தினாரு, திட்டினாரு, கொச்சப்படுத்தினாரு. இல்லை மணி, இன்னொரு தடவை பேசி நான் பண்ண சத்தியத்தை சீர்குலைக்க கூடாது, நடக்கிறத வேற அப்படின்னு ரொம்ப காட்டமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் அம்மா உட்பட எல்லா அவங்க பெண்கள்லாம் வெளியில் வந்து பார்த்தாங்க. ஸ்ரீகாந்தி அம்மாவுக்குலாம் தெரியும். பார்த்துட்டு அவ்வளோ ரெண்டு பேருக்கும் காரசாரமான வாக்குவாதம். அப்புறம் சொன்னார், நீ கட்சி தலைவருங்கிற திமிரில் பேசுற, நீயாச்சும் உன் கட்சி ஆட்சி எக்கேடுகிட்ட நாசமா போங்க. சொன்ன வார்த்தை எப்படி சொல்றேன் நான் அப்படின்னு போய் போத்தி படுத்துக்கிட்டா. நான் சாப்பிடவே இல்லை. அப்புறம் கோபமா பேசினா 2 நாள் கழிச்சு கூப்பிட்டாரு. போனேன், போய் உட்காந்துட்டு இன்னொருத்தர் கூட வந்தாரு. மருத்துவர் அன்புமணி சொன்ன வார்த்தை, எங்க அப்பாவுக்கு அடுத்த மாதிரி கூட தான் நினைக்கிறேன், நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனா ஒருத்தர் இது கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி தெரியுது, அவரையும் கூட்டிட்டு வச்சு பேசுங்கன்னாரு. அப்புறம் அவரு, நான், எங்க ஐயா 3 பேரும் பேசணும். இப்போ அவரு கூட இருந்தவர் என்ன சொன்னாருன்னா, ஐயா சத்தியங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு, அதுலயும் இந்த சத்திரிய வம்சத்தினுடைய சத்தியம் மாறாதுங்கிறது கடந்த கால வரலாறுல சொல்லுது. நீங்க சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர், தலைவராக வேற இருக்கிறீங்க, நீங்க சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, சரிதான் நீ சொல்றது, இந்த மணிக்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. மணிதான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. அது யாருன்னு பேர் சொல்லணுமா? சொல்லக்கூடாது, இது வரைக்கும் சொல்லல. நிறைய பேருக்கு அது தெரியும். அவரு எங்களோடு இருந்த மறைந்த மாவீரன் ஜே குரு, அவரு அதில் உறுதியா இருந்தார். அப்புறம் அதையும் தாண்டி அவர் சமாதானப்படுத்தி மற்றவங்களாம் சொல்லி மத்திய அமைச்சரா ஒத்துக்கு வச்சோம். மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால, அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால 6 மாசத்துக்கு முன்னாடியே எங்க மருத்துவரையா சொல்லிட்டார். எப்பவுமே ஆரம்ப காலத்தில் கூட்டணி பேசுறது நான் தான் பேசுவோம். அது கலைஞர்கிட்டயா இருந்தாலும் சரி, புரட்சி தலைவிகிட்ட இருந்தாலும் சரி, நான் தான் பேசி ஒப்பந்தமெல்லாம் பேசி முடிச்சு கையெழுத்து போட்டுருவோம். அதுக்கு பிறகு மருத்துவரையா வருவார், எல்லாம் பண்ணிக்குவாங்க. அந்த தேர்தலில் என்ன பேச சொன்னார். அப்புறம் பேசிய 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது நடந்ததை சொல்லணும், சொல்லாம இருந்தா ஊர் உலகத்துக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வாய் திறந்து சொல்லலை, சொல்லக்கூடாது, சொல்றதை நாகரிகமா இருக்காருன்னு அமைதி காத்தேன். அப்போ நானும் கலைஞரும் பேசி 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டுறதுக்கு முன்னால சொன்னாரு, மணி ஒரு மேலவை உறுப்பினர், இது மாநிலங்களவையில் ராஜ்யசபா உறுப்பினர் உங்களுக்கு 1 எடுத்துக்கோங்க, அது யாருன்னா நீங்க தான் போகணும் மணி அப்படின்னாரு. நான் சொன்னேன், 98 எங்க ஐயா அமைச்சராகிறார், எம்பி ஆகி தருமபுரியில் நிறுத்தி, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேண்டாண்ணா, எங்கள் கட்சி தான் முடிவு பண்ண, எங்கள் மருத்துவரையா முடிவு, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி வேலையை பார்க்கணுன்னு. அது இல்லை மணி, நீங்கள் எல்லாம் மூத்தோர் அவைங்கிறது அங்கே போகணும், ஏன் வைகோலாம் போகலையா, நீங்கள் போகணும் கலைஞர் சொல்கிறாரு. அது வேண்டாண்ணா, நீங்கள் கொடுங்க, கையெழுத்து போடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி
நீங்கள் தான் போகணுமணின்னு சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அப்போ நானும் அவரும் கையெழுத்து போட்டோம். எங்கள் மருத்துவரையாகிட்ட வந்து சொன்னோம், ஒரு ராஜ்யசபா கையெழுத்து ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ரொம்ப கோவப்பட்டார். ராஜ்யசபா யாருக்கு, எதுக்கு? நம்ம அன்புமணி தான் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வேற வேலையிலேன்னு ரொம்ப கடிஞ்சிட்டார். என் சத்தியத்தை மீறுறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் 10 நாள் கழிச்சு வந்தார். ரொம்ப இப்போ கைபேசியில் பேசி என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். பெரிய கூட்டணியை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், இப்படியெல்லாம் பேசி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டீங்களே எங்கள் அப்பா கிட்ட இன்னும் ரொம்ப கோவப்பட்டார். இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்படின்னா அவர் மத்திய அமைச்சராக்கணும், ராஜ்யசபா உறுப்பினராக்கி அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக, மருத்துவரையாவுக்காக, அன்புமணிக்காக நான் உழைச்சிட்டு வரேன். எங்கள் கட்சியில் சரி, இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி கூட இருக்கிறவங்களும் சரி, மருத்துவரையா கூட இருக்கிறவங்களும், இந்த மூத்த நிர்வாகிகள் கேட்டிங்கன்னா எத்தனை முறை ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்டால் தெரியும். ஒரு முறை இல்லை, பல முறை ஜெயிலுக்கு போனோம், சிறைக்கு போனாங்க. மருத்துவரையாவும் சிறைக்கு போனார். ஆனால் அன்புமணி எத்தனை முறை சிறைக்கு போனார்? அதோட எங்கள் மருத்துவரையாகிட்ட வந்து மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, ஐயா இந்த வார்த்தை சொன்ன வார்த்தையை விட சின்னையாவை எங்கள் மாவட்டத்துக்கு வர சொல்லுங்க, வெளியில் வர சொல்லுங்க. வெளியில் யாரையும் பார்க்கவே முடியல, வீட்டுக்கு போனாலும் பார்க்க முடியல, கைபேசியில் தொலைபேசியில் பேசுகிறாலும் பேச முடியல, பார்க்க முடியல, அனுப்பிச்சி விட்டா தான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு. நீங்கள் எங்கள் மருத்துவரையாவுக்கு எனக்கு என்ன நல்ல மனசு இருந்தால் இதை செய்வீங்கன்னு பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, இளைஞர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்தார். இளைஞர் சங்கம், இளம்பெண்கள் சங்கம், மகளிர் சங்கம், பல அமைப்புகள் இருக்குது. அதில் இந்த இளைய தலைமுறையினர் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு அதிகமாகணும். மருத்துவர் அன்புமணி மிகப்பெரிய ஒரு சக்தியை வளரணும்னு சொல்லி நானும் மருத்துவரையாவும் பேசினேன். மருத்துவரையா பேசி, மணி நல்ல திட்டமாக கொண்டு வருவோம்னு சொல்லி அன்புமணி தம்பிகள் படை, அன்புமணி தங்கைகள் படை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பு கிராம அளவில், மாவட்டம், ஒன்றிய, நகரம், பேரூர், கிராம அளவில் கொண்டு போய் அன்புமணிக்கு செல்வாக்கு வளர்க்கணும் அப்படிலாம் சொல்லி ஐயாவும் நானும் சேர்ந்து பண்ணோம். இந்த அமைப்பு பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலையும், ஒரு சட்டமன்ற தொகுதியில் 3 இடத்துல 2 இடத்துலையோ கூட்டம் போட்டு வாங்கன்னா தேதி கொடுக்க மாட்டார், வரமாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார். இப்படி அவரை வளர்த்த வேண்டுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தோம். அதோட அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிவிச்ச அன்னைக்கு நடத்தின மாநாடு, ஒரு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்தினது, எல்லா இடத்துலையும் மாவட்டந்தோறும் மாநாடு, மண்டல மாநாடு, இப்படி எல்லாம் அவர் கொண்டு போனோம். அப்படி எந்த கெடுதலும் மனசால கூட செய்யாத என்னை பார்த்து துரோகி, எங்கள் அப்பாவையும் என்னையும் பிரிச்சுட்டேன்னு சொல்கிறார். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு நினச்சி பாருங்க. நான் அப்படி ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தா நமக்கு மனசு வலிக்காது. எவ்வளோ மனசாட்சி இல்லாத பேசுகிறாரு. சரி, அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா? சரி, மருத்துவரையாகிட்ட நீங்கள் உங்கள் மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய மனசு தான் எனக்கு இருக்குமா? சொன்னால் கேட்பாரா? சரி, மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா, நீ அப்பாவை பார்க்காதீங்க, நீ தடையா இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும், இது தீர்வு காணுன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து பேசினா தான் தீர்வு ஏற்படும். இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை, பலமான கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டா எப்படி பலமான கட்சியாக இருக்க முடியும்? தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும்? மருத்துவரையா எவ்வளோ அவமானப்படுத்துறாரு. இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்றாரு, குலசாமின்னு சொல்றாரு, ஜி.கே. மணி தான் கெடுத்துட்டான், பொய்யா பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காரணம் உண்டு, அவர் சொல்றதுல ஒரு காரணம் உண்டு, அது என் மனசாட்சி சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, நான் மருத்துவரையா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். மருத்துவரையா கூட இருந்து செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்ன
எப்படியெல்லாம் வசைப்பாடுறாரு. அவர் எப்படி அவமானப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும். ஒரு பொதுக்குழுவில் அவருடைய அக்கா மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறார். அப்போ போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படிலாம் என்ன நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது வீட்டுக்குள்ளே பேச வேண்டியது, பொது வெளியிலே பேசுறது. நான் பனையூரில் அலுவலகம் துவங்கிட்டேன், நீங்கள் அங்கே வாங்க என்ன சந்திங்க. அப்போ என்ன இதெல்லாம் தெரியுது, ஐயா கிட்டேருந்து கட்சியை பிரித்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அதோட எங்கள் மருத்துவரையா இந்த சம்பவம்லாம் நேற்றுக்கு இன்னைக்கு நடக்கலை, ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிறது. எங்கள் முக்கிய நிர்வாகிகள், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஐயா ரொம்ப கண்கலங்கி பேசுவார். அன்புமணிக்கிட்ட சொல்லுங்க, கூட இணைஞ்சு பண்ண சொல்லுங்க, நீங்கள்லாம் போய் சொன்னாங்க. பலமுறை நேரில் போய் பேசணும், தோட்டத்துக்கு வர சொல்லி, தைலாபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லி பேசினேன். அது நிறைய சம்பவங்கள். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். எங்கள் இயக்கத்தில் ரொம்ப வயது மூத்த தலைவர் பூத்த அருள்மொழி, இன்னைக்கு வன்னியர் சங்க தலைவர். அவரும் நாங்கள்லாம் ஒரே வயசு, அவருக்கு எனக்கும் ஒரே வயசு. பேராசிரியர் தீரன் முன்னாள் தலைவர், உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒன்றும் சொல்லல. பூத்த அருள்மொழி சொன்னார், ஏங்க நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் இல்லை தமிழ்நாடு முழுக்க வாங்க, நீங்கள் வரணும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, அப்போ தான் கட்சி வளரும் அப்படின்னு சொன்னார். உடனே எந்திரிச்சு சேர்னார் பாருங்க. பேசாமல் அவர் வாயை மூடிட்டும், ஒருத்தருமே பேசலை. ஏதாவது நல்லது சொன்னால் அவரால் தாங்க முடியாது, பொறுத்துக்க முடியாது, அவ்வளோ இது பண்ணுவார். நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுவோம். என்ன பேசுவோன்னா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ராஜாவினுடைய மகன் எப்படி இருப்பாங்க, எங்கள் மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்கள்லாம் பார்க்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஓட விளையாடும், நம்ம பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும், எட்டி உதைக்கும், சீரி பாயும் அப்படி நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ பிரச்சனைகளை நான் இன்னும் மனசு விட்டு சொல்கிறேன். மருத்துவரையா கிட்ட கடந்த 4 மாசமா நான் வாங்கிக்கிட்ட அவமானங்கள், திட்டு கொஞ்சம் நெஞ்சல. மருத்துவரையா மேலே கோவப்பட்டது. என்ன கோவம்னு சொன்னால், ஐயா அவசரப்படாதீங்க ஐயா, கொஞ்சம் பொறுங்க ஐயா, பார்க்கலாங்க, எல்லாம் சரியாக போயிடும்னா ரொம்ப கோவப்படுவார். என்ன அசிங்கமாக திட்டிக்கிட்டு இவ்வளோ அவமானப்படுத்திக்கிட்டு, இன்னும் தனியாக போய் ஒரு இயக்கமாக 100 நாள் நடைப்பயணம், இன்னும் வெளியில் போய் தனியாக கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. நீ இதை போய் பேசிட்டு இருக்கிறீங்களே, போய் கூட்டிட்டு வாங்க மணி, இப்படியே குடும்பம் போய் கூட்டிட்டு வாங்க, அன்புமணி கூட்டிட்டு வந்து என் கூட சேர்ந்து பண்ண சொல்லுங்க பாரு. நடக்கலை. அப்புறம் நான் அவர்கிட்டயே சொன்னேன், ஒரு நாள் மகாபலிபுரத்தில் மாநாடு, அந்த மாநாட்டு கூட அனுமதியே கிடைக்காது, நான் தான் சொல்லி அனுமதி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நடந்த புரட்சி தலைவி முதலமைச்சராக இருக்கலையே மாநாடு ரத்து பண்ணிட்டாங்க, அனுமதி இல்லைன்னு. அப்புறம் போய் புரட்சி தலைவிட்ட அவங்ககிட்ட பேசி அப்புறம் அனுமதி கொடுத்தாங்க. இப்படி என்னுடைய செயல்பாடுங்கிறது அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகிட்டும் ஒரு இணக்கமாக இருப்பேன். பொதுவாக என் மனசு எப்படின்னா, இப்போ சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் குழந்தை இருக்கிறாங்க, அல்லது மாற்றுத்திறனாளிகள், வயசுல மூத்தவங்க, எல்லாம் மனுஷங்க, எல்லார்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குது, எல்லாரையும் மனுஷனா மதிக்கணும் அப்படின்னு நான்லாம் இயல்பா நினைக்கக்கூடிய ஆள். மனுஷனா மதிக்கணும். அதுக்குதான் எனக்காக கூட இந்த அரிமா சங்கத்தில் ஒரு மனித நேயர்னு ஒரு விருது கூட கொடுத்தா, என்ன சொல்றதுக்காக இல்லை, நான் அப்படி எல்லாத்தையும் மதிக்கன்னு நினைக்கிற ஆளு.